தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள நிலையில் அதிகாலை முதலே பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக எம்முடைய செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வராஜ், அங்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? கோவிலில் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கள விவரங்கள். நிஷ்மா அம்ருத், உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உள்ள சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கந்த சஷ்டி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன. கடந்த 22ஆம் தேதி கந்த சஷ்டி திருவிழா என்பது யாகசாலை பூஜையுடன் துவங்கப்பட்டு தற்போது 6வது நாளாக இன்று வரை அந்த பூஜை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தினமும் சுப்பிரமணியனுக்கும் வள்ளி தேவானைக்கும் பல்வேறு அபிஷேகங்கள் மேற்கொள்ளப்பட்டு இரவு நேரங்களில் வீதி உலாவும் நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 6ஆம் நாளாக கந்த சஷ்டி திருவிழா என்பது சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த கந்த சஷ்டி திருவிழா இன்று மாலை நடைபெறுவதை ஒட்டி இன்று அதிகாலையிலிருந்தே நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் அதுக்கு பிறகு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இன்று அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் நேரடியாக தங்களுடைய கந்த சஷ்டியை ஒட்டி இந்த சூர சம்ஹாரத்தை பார்ப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்தவண்ண உள்ளார்கள். இன்று காலையில் அதிகாலையிலே நேரடியாக வந்து தங்களுடைய கடலில் நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக திருச்செந்தூர் கடற்கரை முழுவதுமே தற்போதே மாலை 4:30 மணிக்கு நேரடியாக வரக்கூடிய அந்த சூர சம்ஹாரத்தை பார்ப்பதற்காக பொதுமக்கள் தங்களுடைய கடற்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். மேலும் இதில் வந்து கஜமுகம், சிங்கமுகம், சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை காண்பதற்காக தான் பொதுமக்கள் நேரடியாக இந்த பகுதியில் தற்போது குவிந்துள்ளார்கள். கடற்கரை முழுவதுமே தற்போது மாலை சரியாக 4:30 மணிக்கு இந்த சூரசம்ஹாரம் நடைபெறுவதை ஒட்டி இதற்கான பக்தர்கள் வந்து பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பகுதியில் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். நேரடியாக நம்ம பல பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் இந்த தற்காலிகமாக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அந்த தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் வாகனங்கள் எதுவும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு வர வேண்டுமானாலும் அதே போல் தூத்துக்குடியிலிருந்து வர வேண்டும் ஆங்காங்கே தற்காலிகமாக இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இது குறித்து நேர பார்க்கலாம். பக்தர்களுக்கு ஒரே கடற்கரை முழுவதுமே முருகனுக்கு அரோகர என்ற கோஷத்தோடு இருக்கு. அம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பா இப்போ சூரசம்ஹாரம் பார்க்க எங்க இருந்து வந்திருக்கு? நான் மன்னார்குடி செருமங்குளத்துல இருந்து வரேன். போன வருஷமும் வந்தேன், இந்த வருஷமும் வர்றேன். முருகர் போன வருஷம் வந்ததோட இப்ப கொஞ்சம் நல்லா வச்சிருக்காரு. அதனால இந்த வருஷமும் விருதம் இருந்து 7 நாள் வந்திருக்கேன். சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக வந்து இந்த சூரசம்ஹாரம் மாலை 4:30 மணிக்கு நடைபெறதை விட்டு எப்படி பாக்க? திருத்தியா பார்க்கலாம் ஐயா. ஐயா பார்த்து எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். சந்தோஷம். ஒவ்வொரு ஆண்டும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையாக பேரிகேட் என்பது அமைக்கப்படும். இந்த பேரிகேட்டில் இருந்து ஐயா சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக இந்த சூரசம்ஹாரம் இன்று மாலை 4:30 மணிக்கு நடைபெறதை ஒட்டி எப்படி பாக்க? ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல வைத்திலிங்கபுரத்துல இருந்து வரோம். வருஷம் வந்துருவோம். முருகன்ட்ட கேட்ட வரம் கண்டிப்பா கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால ஃபேமிலியோட நாங்க எல்லாருமே வந்துருவோம். குறிப்பா பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் கூட இந்த சஷ்டி திருவிழாவை ஒட்டி 6 நாட்கள் விரதம் இருந்து இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த மாதிரி விரதம் இருக்கு? நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும். 6 நாள் விரதம் இருந்தா அது முழுக்க பலன் உண்டு. அதனாலதான் நாங்க வருஷம் என் வீட்டுக்காரர் விரதம் இருந்துருவாரு. இங்க வந்து விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் நாங்க வீட்டுக்கு போவோம். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் இன்று அதிகாலையிலிருந்தே நேரடியாக திருச்செந்தூர் உள்ள கடற்கரையில் குளித்து விட்டு தற்போது நீராடிவிட்டு சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தெரிவித்தது போலவே ஆண்டு முழுவதும் குறிப்பாக இன்று நேரடியாக முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த ஆண்டுக்கான முழுவதும் அவரை வழிபட்டதாக சொல்லக்கூடியதாக இருக்கும். ஐயா வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக இந்த சூரசம்ஹாரத்தை பத்தி சொல்லுங்க. இது வந்து இந்த சூரசம்ஹாரத்துல வந்து எல்லாருமே நோய் நொடிகள் வந்து தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமைகிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி எனக்கும் நல்லபடியா நடந்திருக்கு. அதனால நான் இந்த வருஷம் தான் மணப்பாறையில இருந்து வந்திருக்கேன். வந்து முருகனை தரிசித்து போலான்னு இருக்கேன். குறிப்பா ஏற்பாடுகள் எப்படியா இருக்கு? நீங்க இப்ப கடல்ல குளிக்கிறீங்க, மற்றபடி ஏற்பாடு எல்லா ஏற்பாடும் நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. மெயினா குழந்தை இல்லாதவங்களுக்கு 6 நாள் விரதம் இருந்தா இந்த 6 நாள் விரதத்துல 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பா குழந்தை பிறக்கும். கணவன் மனைவி 2 பேருமே 6 நாள் விரதம் கண்டிப்பா இருந்தாங்கன்னா அடுத்த வருஷம் குழந்தை தான். குமரன் வந்துருவார் கண்டிப்பா.
முருகன் மேல முழு நம்பிக்கை. நிச்சயமாக நீங்க நேரடியாவே கேட்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகள் இல்லாத பாக்கியமாக உள்ள தம்பதியினர் நேரடியாக 6 நாட்களும் திருச்செந்தூரில் நேரடியாக தங்களுடைய சாமியை தரிசனம் மேற்கொள்வதற்காக தங்களுடைய விரதம் இருந்தால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பிறப்பதாக ஒரு ஐதீகமாக அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இன்று காலையிலிருந்தே வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக கடலில் நீராடிவிட்டு அந்த பச்சை ஆடை, முருகருக்கு பிடித்த ஆடையான அந்த பச்சை ஆடை அணிந்து கொண்டு நேரடியாக வருவதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய அந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக, குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் இது நடைபெற்றாலும் இந்த கோவிலில் தான் சூரனை வதம் செய்த சுப்பிரமணியர், ஏனால் சூரனை வதம் செய்த சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பொதுமக்கள் தங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. பலர் தங்களுடைய இந்த பகுதியிலிருந்து பல்வேறு பகுதியில் வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக இங்க அமர்ந்திருக்காங்க. அப்பா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? குறிப்பாக இந்த முருகப்பெருமான வழிபடுவது எப்படிமா நினைக்கிறீங்க? நத்தத்துல இருந்து வந்திருக்கேன் சார். நைட்டு 12 மணிக்கு வந்தேங்க சார். அதுல இருந்து நிறைய இருக்கும் சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சார். ரொம்ப ஆர்வமா இருக்கும். சூரசம்சாரம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். குறிப்பாக அவர்கள் தெரிவித்தது போலவே சூரனை வதம் செய்கின்ற சுப்பிரமணியரை பார்ப்பதற்காக நாங்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். பல தங்களுடைய கந்த சஷ்டி புத்தகங்களை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு இந்த கந்த சஷ்டி விழாவை ஒட்டி தங்கள் பாடலை பாடி தங்களுடைய விரதத்தை இந்த கடற்கரையில் தங்களுடைய கொண்டு செல்கிறார்கள். அவற்றுக்கு அப்பாமா வணக்கம்மா. குடிமா, இந்த கந்த சஷ்டி திருவிழாவினாலே திருச்செந்தூர்ல மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றது. குறிப்பா நீங்க எத்தனை நாளா இருக்கீங்க? குறிப்பா எவ்வளவு நாளா விரதம் இருக்கீங்க? நாங்க 6 நாளா விரதமா இருக்கோம். பாலும் பழம் மட்டும்தான். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். எங்க இந்த ஜாடரப்பாளையம். நாங்க இங்க போன வருஷம் வந்தோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, விரதமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் போலீஸ்காரங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்றாங்க. பரவாயில்ல, சரியான கூட்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அந்த முருகனை பார்க்கணும்ல, நம்ம கஷ்டத்தை கடவுளுக்கு தான் சொல்ல முடியும். அதனால வந்திருக்கோம். அந்த பெண்மணி தெரிவித்தது போலவே தன்னுடைய கஷ்டத்தை முருகப்பெருமானின் தெரிவிப்பதற்காக தான் திருச்செந்தூர் பகுதிக்கு வந்துள்ளதாகவும், திருச்செந்தூர் பகுதியில் மாலை சரியாக 4:30 மணிக்கு இந்த சூர சம்ஹாரம் என்பது நடைபெற்று மாலை 6 மணி வரை இந்த நடைபெறும். இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய தற்போதே இந்த பேரிகேட் என சொல்லக்கூடிய முருகப்பெருமான் இந்த வழியாக தான் நேரடியாக சென்று தங்களுடைய கஜமுகம், சிங்கமுகம், அதுபோக சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய இந்த பகுதி தான் செல்லக்கூடிய சூழ்நிலை பொதுமக்கள் தங்களுடைய இப்போதே இடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தொடர்ந்து தங்களுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான கழிப்பிடை வசதிகள் மட்டும் மிக அதிகரிக்கப்பட வேண்டும் என பெண்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதனை அறநிலைத்துறை உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. அம்ருத், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.